ஹாய் everybody. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா கூட நடிக்கிற ஹீரோயின் கூட கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாரா, ஒரு யோகி ஞானி போல அப்படின்னு சுஹாசினி மேடம் அதிரடியா தெரிவிக்க விட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு புனிதர், மனித கடவுள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் எந்த ஹீரோயினையும் தப்பாவும் பேசியது கிடையாது, எந்த ஹீரோயின் கூடயும் தப்பாவும் நடந்தது கிடையாது. இது மாரி மனிதரை நிறைய பேரு காழ்ப்புணர்ச்சியில கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ சுஹாசினி மேடம் அருமையா சொல்லியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன் கூட நடிகையை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு. நடிகை அவர்களுக்கு கொஞ்சம் தள்ளிதான் இருப்பாங்களாம், இந்த யோகி இந்த ஞானி போல. சுஹாசினி மேடம் பேசிய அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. ரஜினி சாரும் யூசுவலா ஹீரோயின்ஸ் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டார், கொஞ்சம் தள்ளியா இருப்பாரு, ஒரு ஞானி மாதிரி யோகி மாதிரி தான் இருப்பாரு. ஆனா ராதிகா மேடம் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் என்ற காரணத்தையும் ராதிகா மேடமும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியில நடிக்கக்குள்ள இவங்க 2 பேரும் தான் சவுத் இந்தியனா. அப்போ 9 மணிக்கெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருப்பாங்களாம். ஆனா அங்க இந்திய ஆக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேலதான் எல்லாருமே வருவாங்களாம். 10 மணி சில விட்டமே 12 மணி ஆயிடுமா. அது வரைக்கும் தலைவரும் இவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் தலைவர் என்கிட்ட ரொம்பவும் சகசியமா இருப்பாரு. ஏன்னா தலைவர் இவங்களுக்கும் ஆன ஒரு நிறைய வீடியோ பதிவுகள் வெளியாயிருந்தது. அதை ராதிகா மேடமே ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க வெளிநாட்டுல தான் படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ராதிகா மேடம் அவங்க லண்டன் நினைக்கிறேன், லண்டன்ல இருந்து அவங்க புதுசா வந்திருக்காங்க. அப்போ தலைவர் இது எப்படி இருக்கு அப்படின்ற டைலாக் ரொம்ப ஃபேமஸ். அப்போ தலைவரை அவங்களுக்கு தெரியும், அந்த இது எப்படி இருக்குது அந்த டைலாக், அந்த 16 வயது நிலையாது. அப்போ தலைவரை அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீட் பண்ணி பேசக்குள்ள 2 பேருக்கும் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீச்சுக்கு எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு கார் சட்டனா வந்துச்சான். கார் சட்டனா வந்தா அவங்க ஏதோ அவங்க ரிலேட்டிவ் கசின். அப்போ யாரு இவங்க, யாரு தலைவர் யாரை ஏத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பின்னாடி ரிவேஸ்ல வந்தாங்க. அப்போ தலைவர் பார்த்துட்டு இல்ல கூட நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மூமெண்ட், அது இன்னொரு மூமெண்ட்டையும் அவங்க வந்து பகிர்ந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளா வருவாரு, எல்லாருக்கும் தெரியும். அப்போ காலில் வந்து சாதாரண ஒரு ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ராதிகா மேடம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேர் சொல்லி தான் கூப்பிட்டாங்களாம். தலைவரை பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன இப்படி சாதாரண ஒரு செப்பல் வந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் லெஜெண்ட், நீங்க இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ராதிகா மேடம் எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்துட்டா உடனே காலை பார்ப்பாராம். நம்ம இது ஷூ போட்டு வந்திருக்கிறோம். ஒரு நாள் என்ன பண்ணாரோ அந்த மாதிரி தான் வந்திருக்காரு. யதார்த்தமா அவர் பார்க்கல. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பேர் சொல்லி இவங்க ராதிகா மேடம் கூட்டுட்டாங்க. எதுக்கு கூட்டாங்க என்னது கூட்டாங்க இல்ல, உடனே அவர் டக்குன்னு ஷூ போட்டிருக்க அப்படின்னு சொன்னாரா. அந்த மாதிரி தலைவர் கூட இவங்க ஜாலியா அவங்க கமாண்ட் அடிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க அப்படின்றதையும் அவங்க பகிர்ந்துருக்காங்க. எதனால அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தலைவருடைய குணம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னாக்கா ஊர்காவல்னு நினைக்கிறேன். ஊர்காவல் அந்த காமெடி, 2 பேருக்கான அந்த காமெடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வேற பொண்டாட்டி எப்படி இருக்குன்னா, காலையிலேயே மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நல்ல பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு கிட்ட வந்து மாமா ராஜா எழுந்து அப்படி காலையிலேயே எழுப்பி அந்த தலை குளிப்பாட்டி அவங்களுக்கு அந்த டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றவங்கள சொல்லியிருப்பாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ராதிகா மேடம் அதே போல வந்து எழுப்புவாங்க தலைவரை. எழுப்பிருந்தும் தலைவரும் எழுந்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ராஜா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தலைகள்லாம் குளிப்பாட்டுவாங்க. சரி குளிப்பாட்டு அவனா தலைவர் வந்து தூங்கிக்கிட்டு தான் இருப்பாரு. அதுல வந்து பாட்டு வேற இவங்க இடையில பாட்டு எல்லாம் வேற பாடுவாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த சீனை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாருமே சிரிக்காம இருக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தலைவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சரி இப்போ எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே தலைவர் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் உங்களுக்காக நேத்து மீந்த மாவு, கொஞ்சம் மாவு மீந்திருக்கு, அதுல கொஞ்சமா இட்லி சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. தலைவர் இப்படியே திறந்து பார்த்துட்டு ஆஹா இது என்ன இது அப்படின்னு கும்பிச்சிருக்கு. அப்படி ஒரு வட்டா நிறைய இட்லி, இது கொஞ்சம் மாவுல கொஞ்சம் இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லியிருப்பாரு, நான் வேணாம்னு சொன்னாலும் நீங்க வாயில வச்சு ஊட்டணும், நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு. நான் சொன்ன சரி அங்க மணிய பாருமா அப்படின்னு பார்த்தா 2:30 மணி நைட்டு, 2:30 மணிக்கு பேய் போல வந்து எழுப்பியிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காமெடியை பார்த்தா இன்னைக்கும் நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அவ்வளவு அற்புதமா 2 பேருக்கான அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எது எப்படியோ நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதும்
கூட நடிக்கிற நடிகை கூட இருந்து விலகிதான் இருப்பாராம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாரா அப்படின்றத சுஹாசினி மேடம் பகிர்ந்திருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.